ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட எதிரி ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக செயல்படும் போது வேற ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு நம்மளால அவனை ஜெயிக்க முடியாது. இந்த எபிசோட பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகுடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 9. ஹேமாவரி இப்போ நிஷமா யூனியனில் ஜாயின் பண்ணிட்டா. அவனுக்கு திரும்ப தேவைன்னு நினச்சனா நீ இந்த ஹெல் இருக்கிற இடத்துக்கு வந்துதான் ஆகணும். இது எவ்வளவு மோசமான பிளேஸ்னா அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு டோஜி சொல்லிட்டு போகவும் நம்ம ஹீரோ சோகமாக்குறான். ரோக்குடோ ஹேமாவரியை நம்ம திரும்ப கொண்டு வரணும்னா ஓனிஷிமா யூனியன் கூட ஃபைட் பண்ணி ஆகணும். பட் கவலைப்படாத, நீ ஒன்னும் தனியால் கிடையாது, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு இனிமா சொல்றான். என்ன ராணா ஓனிஷிமால ஜாயின் பண்ணிட்டாளா? நீ சொன்னது கரெக்ட் தான் ரோக்குடோ. டீம் ரியோகோ ஒன்னும் மோசமானவங்க கிடையாது. இது எல்லாமே ஓனிஷிமாவோட செட்டப் தான். சந்தேகமா இருந்த 2 பொண்ணுங்களும் நாங்க ஃபாலோ பண்ணி போனோம். நம்ம ஸ்கூல் பசங்க ஒருத்தனை பிடிச்சாங்க. நல்ல வேலை அவங்க எங்களை நோட்டீஸ் பண்ணல. நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிற பையனை பிடிச்சா அவங்க அடிச்சுட்டு நாங்கெல்லாம் டீம் ரியோகோ நாளைக்கு உங்க ஸ்கூலை நாங்க அட்டாக் பண்ண வரோம் அப்படின்னு அந்த அடிச்சு போட்ட பையனை பார்த்து சொல்லிட்டு நம்ம ஓனிஷிமா பிளான் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லவும் கேர்ஃபுல்லா பேசி காசனும் யாராச்சும் பாத்திர போறாங்க அப்படின்னு ரெய்னா சொல்றா. சுமரிகோ சிப்ளிங்ஸ் தான் இதுக்கு காரணம். ரெய்னாவா அவங்க அட்டாக் பண்ணவே இல்லை. ரெய்னா நமக்கு எதிராக தான் இருக்கான். ஆனா அவன் எப்படி பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருந்தான்னு தான் தெரியல. சரி நம்ம இப்ப என்ன பண்ண ரோக்குடோ அப்படின்னு கர்னல் கேக்குறான். அவன் அந்த ஹேமாவரி ராணாவை எதுக்காக டீம் ரியோகோவை கிரஷ் பண்ண சொன்ன? ராணா அவங்கள ஒருத்தியா இருந்தவா தானே, நமக்கு எதிராக திரும்பிட்டா அப்படின்னு ஆக்காய் கேட்கவும் ராணா ரியோகோவை அட்டாக் பண்ற வரைக்கும் இந்த பிளான் முடியாது அப்படின்னு டோஜி சொல்றான். டீம் ரியோகோ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து பேசி எப்படியாச்சும் தடுத்துட்டா அவங்க கூட ஹேமாவரி ஃபைட் பண்ணலனால ஹேமாவரியை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். பட் ராணா மட்டும் அவளோட ஃப்ரெண்டு ஓட்ட ஹேமாவை அடிச்சிட்டான்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்கள அவ அடிச்சிட்டா அவளால திரும்ப நார்மல் சொசைட்டிக்கு போக முடியாது அப்படின்னு டோஜி சொல்றான். ஸ்கூல் ஃபெஸ்டிவலை பார்க்கலாம் மற்ற ஸ்கூல் பசங்க வந்தா ஃபைட்டுக்கு ரெடியா நிக்கிறத பார்த்து அவங்க ஓடிடுறாங்க. ஓனிஷிமா யூனியனோட பெர்ஃபெக்ட் டைமிங்னு சொல்லலாம். ரியோகோ மெம்பர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ஆம்ரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பிரசிடென்ட் ஓட்ட ஹிமே அவளை மட்டும் நீ கிரஷ் பண்ணா போதும். என்ன சரியா ஹிமாவரி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாம் அண்டர் வேர்ல்ட சேர்ந்தவங்க ஏதாச்சும் காரணத்தை சொல்லி இந்த ஸ்கூலை விட்டு போயிடலாம். ஆபியஸா ரோகோட நம்ம கூட கூட்டிட்டு போக முடியாது. அவன் ஆசைப்பட்ட பீஸ்ஃபுல்லான லைஃப் அந்த ஸ்கூல்ல வாழ்ந்துட்டு போறான். அந்த ரியோகோ கேங்க அட்டாக் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ராணா அப்படின்னு கேட்கவோ இல்லைன்னு சொல்றா. உங்க டீல மீறி நீங்க ரோக்குட மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச போட்டாலும் உங்க எல்லாரையும் கண்டிப்பா நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் இயர்ல யாரெல்லாம் மிஸ் ஆகுறாங்கன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த கொஞ்சம் பேரை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஒருவேளை அவங்க டீம் ரியோகோவை கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் சொல்லிட்டான்னு கேட்கவும் அவன் அதை பார்த்துப்பான் அப்படின்னு டோஜி சொல்றான். நம்ம ஹீரோ அவங்க கூட போன காஃபி ஷாப்ல இல்லன்னு சொல்றான். எல்லா இடத்துலயுமே வந்து அவங்கள தேடி பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே டீம் ரியோகோ கிடைக்கல. இந்த வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணி 3 டீமா நம்ம பிரிஞ்சு தேடுவோம். அப்பதான் நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியும்னு கர்னல் சொல்லியிருப்பான். ரியோகோ மட்டும் ஸ்கூலுக்கு போறதை தடுத்துட்டா நாங்க கண்டிப்பா வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு இந்த வழியா தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை ஓனிஷிமா மட்டும் இப்ப நம்மள அட்டாக் பண்ண வந்தா இந்த 3 டீம்ல நம்ம தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ரோக்குடோ அப்படின்னு கர்னல் சொல்லவும் ஆமாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரோக்குடோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ரெய்னா வந்து நிக்கிறா. நீ ஓனிஷிமாவை விட்டுட்டு வந்துட்டா மட்டும் நாங்க உன்னை நம்புவோம் நினைச்சியா? மேக்கப்பை யூஸ் பண்ணி தான் அன்னைக்கு அடி வாங்கின மாதிரி நினைச்சா அப்படின்னு கர்னல் கேட்கவும் ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணு அண்ட் காசனா ஒரு பையன் அப்படின்னு சொல்லவோ கர்னல் ஷாக் ஆகுறான். ரெய்னோ இதெல்லாம் நீ சொல்லலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். எப்படியும் நான் இப்போ ஓனிஷிமாக்கு திரும்ப போறது இல்ல. நான் முடிவெடுத்துட்டேன். நீங்க என்ன நம்பணும்னு கூட அவசியம் இல்ல. ஈவன் காசனா கூட ஃபைட் பண்ணாலும் சரி நான் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிற ரோக்குடோ அப்படின்னு சொல்லுவோம். நீ அவன் கூட ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க 3 பேரும் இப்போ ஒன்னா ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ரியோகோ கேங்கோட பைக்கோ வருது. நம்ம பிளான் படியா அவங்களை ஈஸியா தடுத்துடலாம் அப்படின்னு கர்னல் நினைச்சா ரெய்னோ கர்னலை கிக்க விட்டுட்டு இல்லத்தனமா சிரிக்கிறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். மூஞ்சில வரப்போற அந்த ரியாக்ஷனுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீ இன்னுமா இதை கண்டுபிடிக்கல அப்படின்னு அவன் கேட்கறான். என்னது என் பிரதரை அனுப்பி வச்சியா அப்படின்னு காசனோ கேட்கறான். அவன் தான் இதுக்கு பர்ஃபெக்டா இருப்பான் அப்படின்னு டோஜி சொல்றான். சுமரிகோ சிப்ளிங்ஸோட ஓல்டர் பிரதர் நான் தான். சுமரே ஆமனான்னு சொல்லவா? அப்ப நீங்க 3 பேரா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப ரெய்னவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் ஓனிஷிமாக்கு துரோகம் பண்ண நினைச்சா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அவளை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்க ரோகுடோ அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு மேக்கப்போட கத்து கொடுத்ததே நான் தான். என் ஸ்கில் அப்படி இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். ரியோகோ கேங்க இவங்களால தடுக்க முடியல. இவங்களை தாண்டி அந்த பைக் போயிருது. டீம் ரியோகோ ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஆக்காய் சொல்றான். ரோகுடோ எந்தி அப்படின்னு இனிமா அங்க வந்து நம்ம ஹீரோவை எழுப்புறான். என்னால அவங்கள தடுக்க முடியலன்னு சொல்லவோ சீக்கிரவா ஸ்கூலுக்கு போலான்னு இனிமா சொல்றான். மத்த எல்லாரையும் அடிச்சு போட சொல்லிட்டு அந்த ஓட்ட ஹேமாவை மட்டும் இங்க கொண்டு வர சொல்ல அப்படின்னு டோஜி சொல்றான். சிஸ்டர் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு காசனோ கேட்கறான். நீ எங்க பக்கம் இருக்க போறியா இல்ல அந்த ரோக்குட பக்கம் இருக்க போறியா? போய் மட்டும் சொல்லலாம்னு நினைக்காத, என்னால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு டோஜி சொல்லவும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ரோக்குட பக்கம் தான் இருக்க போறேன். எனக்கு ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி வாழ்றதுல விருப்பமே இல்லை. ஆனா என் உண்மை தெரிஞ்சுமே ரோக்குடோ என்னை ஏத்துக்கிட்டான். நான் ஆசைப்பட்ட ஸ்கூல் லைஃப் அவன் எனக்கு ஃபன்னா காமிச்சான் அப்படின்னு சொல்லவும் ரெய்னோட பிரதர் ஆமனா அந்த இடத்துக்கு வரான். ஆமனாவை பார்க்கவுமே வந்து ரெய்னோ பயப்பட ஆரம்பிக்கிறா. உனக்கு மேக்கப்போட ஃபைட் பண்றதுக்கு எல்லாம் கத்து கொடுத்ததுன்னா எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா? உனக்கு கொஞ்சம் திருத்தணுமே அப்படின்னு அவளை கட்டி போட்டு வச்சிருப்பான். நம்ம பிரதர் என்ன பண்ணுவான்னே தெரியாது. காசனோ சொல்லவா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ரெய்னோ சொல்றா. இதெல்லாம் அந்த ரோக்குடோ ஃபால்ட் தான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காசனோ கிளம்புறா. உங்களால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஹாண்டா சொல்றான். ஓட்டகமே மட்டும் ரூஃப் டாப்க்கு கூட்டிட்டு வா அப்படின்னு ஆக்காய் சொல்லவும் நீங்க எல்லாரும் இப்ப ஹெல்மெட்டை கழட்ட வேண்டியதானே? ஓட்டகமே நீ மட்டும் தனியா ரூஃப் டாப்க்கு வான்னு சொல்லவும் எனது ஓட்டகமே வா தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. என் பேர ஆசமின்னு சொல்ற.
சொல்றா. அப்ப நீ ஓட்டஹிமேவான் பக்கத்துல இருக்கிறவன கேட்டா பார்த்தா அங்க இருக்கிற எல்லாமே பசங்க தான். போக்குற ஆவி விட்டுட்டு போன அந்த பைக்கர் கேங்ஸ் இப்ப இவளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பாஸ் இது ஒரு பொண்ணு தான் சொல்லப்பா. அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் விடுறான். இது டீம் ரியோகோ இல்லன்னு ஹாண்டா இன்ஃபார்ம் பண்றான். ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க, அங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஓட்டஹிமே பாக்குறா. நீ தான் ஓட்டஹிமேவா, சீக்கிரம் நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வந்து சுபாக்கி சொல்றா. உண்மையான டீம் ரியோகோ ஃப்ரண்ட் கேட்ல இருக்காங்களா அப்படின்னு ஹாண்டா சொல்றான். பல டீம் ரியோகோவை ஸ்டாப் பண்ண முடியலன்னா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பேக்கப் பிளான ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆசமி அண்ட் சுபாக்கியுமே அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. அவ கூட நான் இனி பைக்ல வரமாட்டேன் அப்படின்னு சுபாக்கி சொல்றா. ஒருவேளை இவங்க பிளான் ஃபெயில் ஆனா பேக்கப் பிளான ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ஆபரேஷன் ஃபேக் ரியோகோ. ஒனிஷிமா யூனியனால உங்களுக்கு பிரச்சனை, நீங்க சீக்கிரம் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சுபாக்கி சொல்லப்போ திரும்பவும் ஓனிஷிமா யூனியனா நாங்க ஏன் போனோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சுபாக்கி சொல்றா. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அவ இவ்வளவு தூரம் சொல்றான்னா ஏதாச்சும் காரணம் இருக்குல்ல, அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஓட்டையுமே பேசிட்டு இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. அமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓனிஷிமா பக்கம் தான் நிக்காங்க அப்படின்னு சுபாக்கி சொல்றா. டீம் ரியோகோ அங்க ஃபைட் பண்ண வரல, பேசி தீர்த்துக்கலாம், எவனாச்சும் மீறி வந்தீங்க கண்ணத்திலே அரைஞ்சிருவேன்னு சொல்றா. கண்ணத்துல அரைறதெல்லாம் பெரிய விஷயமான்னு சுபாக்கி பாத்துட்டு இருந்தா. ஒரு அடியே இடி மாதிரி ஓட்டஹிமே கொடுக்குறா. சீக்கிரம் எல்லாரும் போங்க, ஓட்டஹிமே எல்லாரையும் அனுப்பி வைக்கிறா. ஓட்டஹிமே நீயும் கிளம்புன்னு சுபாக்கி சொல்லவும் அதுக்குள்ள யாஷியா வந்து கேட்ல வந்து நிக்கிறா. இங்க எல்லாரும் போங்க, இவ்வளவு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஓட்டஹிமே சொல்றா. யாஷியாவை சுபாக்கி தடுக்க ட்ரை பண்றா. ஆனாலும் அது பிரயோஜனம் இல்ல. டக்குனு ரியோகோ கேங் கேர்ள்ஸ் எல்லாரும் கிளம்பிருந்தாங்க. பிரசிடென்ட் உங்களை விட்டு போக மாட்டேன்னு மத்த பொண்ணுங்க சொல்லவும் பிரசிடென்ட் பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான் இன்னொரு பொண்ணு சொல்றா. ஆனா இந்த ஓட்டஹிமேவும் வேற லெவல்ல ஃபைட் பண்றா. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஹாண்டா பிடிச்சிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யல, இவளோட கையை உடச்சிருவேன் அப்படின்னு ஹாண்டா மறட்டவும் ஓட்டஹிமேக்கு வேற வழி இல்ல, அவளை விட்டு நீ சொல்றது செய்யறேன் அப்படின்னு ஓட்டஹிமே சொல்றா. ஹீரோவா மத்தவங்களும் இப்பதான் ஸ்கூலுக்கு வராங்க. டீம் ரியோக்குள்ள பாதி பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஓட்டஹிமேவை பிடிச்சிட்டாங்க, டிரான்சிவரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சுபாக்கி சொல்றா. கேட்ஸ் ஆஃப் ஹெல்க் ஒன்ன வெல்கம் பண்றாரோ கூட ஓட்டஹிமேவை நாங்க ஆல்ரெடி பிடிச்சிட்டோம் அப்படின்னு டோஜி சொல்லவும் நீ இது எல்லாத்தையுமே ராணாவமோ சைடு வர வைக்கிறதுக்கு தானே பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண, மத்த எல்லாம் போய் நீங்க கண்டுபிடிச்சிட்டியா நம்ம கேட்கவும் ராணாவை விட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ராணா அந்த மாதிரி பாதையில இருக்க வேண்டியவதான், அவ எவ்வளவு மோசம்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்க ஹாப்பியா இருக்க தகுதி இல்லாதவங்க, நீதான் தேவையில்லாம ராணாவை வேற பாதையில கொண்டு போயிட்டு இருக்க. ராணாவை நீ விட்டு கொடுத்துரு, நீ திரும்பவும் உன்னோட பழைய ஹாப்பியான ஸ்கூல் லைஃப்கே போயிடலாம். இல்ல முடியாது, நீ ஒனிஷிமா யூனியனை எதிர்க்க ட்ரை பண்ணா எல்லாரும் உனக்கு எதிரியாயிருவோம், ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து இதுல பாதிக்கப்படுவாங்க, அப்புறம் நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவும் நாங்க சந்தோஷமா இருக்க கூடாதா இல்லையாங்கிறத டிசைட் பண்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஜஸ்ட் உண்மையை சொன்ன அவ்வளவுதான், ஹேமாவரி ராணாக்கெல்லாம் ஹாப்பியான லைஃபே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் அவளோட வாழ்க்கையை ஹாப்பியா ஆக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரோக்குடோ நீ வேற லெவல்ல பேசுறவோ தைரியத்திற்காக பாராட்டுறோன்னு எல்லாரும் சொல்லவும் நான் அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி பேசுறான்னு இவங்க நினைக்கிறாங்களோ கைஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி அவன் ஒத்துக்கல, ராணாவை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு டோஜி சொல்றான். ஒட்டஹிமேவாவை அடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் ராணாவை தடுக்கணும், அதுக்கு ரூஃப் டாப்க்கு போனோம், மொத்த ஆமரி ஹை ஸ்கூலுமே நமக்கு எதிரி தான், என்னாலும் ரூஃப் டாப்க்கு போறோம் அப்படின்னு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டோஜியோட வில்லத்தனத்தை பத்தி ராணாக்கு இன்னும் தெரியல. ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுல இருந்து நம்ம ஹீரோ இன்னும் ராணாவை மீட் பண்ணி பேசவே இல்ல. ராணாவை நம்ம ஹீரோ மீட் பண்ண ரூஃப் டாப்பை ரீச் பண்ணணும். மொத்த ஆமரி ஹை ஸ்கூல் அண்ட் ஒனிஷிமா யூனியனை எதிர்த்து எப்படி நம்ம ஹீரோ ரூஃப் டாப்க்கு போறான், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.